டாபிக் தசம எண்ணை அடி இரண்டாக மாற்றுதல். அடி இரண்டாக இல்லாட்டி துவித எண்ணாக மாற்றுதல் என்று சொன்னாலும் அடி ரெண்டாக மாத்திரை தான். தசம எண்ணை துவித எண்ணாக மாற்றுதல்னு போட்டு அடி 10 அடி 2 மாற்றுறது எழுதி காட்டுங்க. இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்கள், இப்போ உங்களுக்கு ஒரு 22 சொல்லி ஒரு அடி 10 நம்பர் ஒன்று தந்திக்குது. இதை நீங்கள் எப்படி இதாக மாற்றுற யார் துவித எண்ணா மாற்றுற. நீங்கள் இவரை 2ஆல் பிரிக்கணும். இவரை 2ஆல் பிரித்து எவ்வளோ வரும்? 2ஆல் பிரித்து எவ்வளோ வரும்? 11. ஏதாச்சும் மீதி வந்துச்சா? பிரித்த பிறகு மீதி வந்துச்சா? இல்லை. மீதி வராட்டி பூச்சியம் வந்து சைடில் போடணும். இப்போ இவர் 2ஆல் பிரிங்க. பிரிச்சிங்கன்னு சொன்னால் 5ம் மீதி எவ்வளோ? 1. இப்போ இவரை 2ஆல் பிரிங்க. பிரித்தா 2ம் மீதி எத்தனை? 1. இப்போ இவரை 2ஆல் பிரிங்க. 2ஆல் பிரிச்சிங்கன்னா 1ம் என்னவும் வரும்? மீதி வருமா வராதங்கின? 2ஆல் பிரித்தா 1 மீதி வருமா? இல்லை. இப்போ நீங்கள் இதில் விடையை எப்படி எழுதணும்டா? இங்கே இந்த ஸ்டார்ட் ஆக்கிட்டு போங்க. இது இப்படி ஸ்டார்ட் ஆக்கிட்டு போயிட்டு விடையை முடிங்க. எப்படி? இங்கே உள்ள 1 1ஆவது, 2ஆவது இந்த பூச்சியம், அடுத்து இந்த 1 1 பூச்சியம். இதுதான் விடை. விளங்கிச்சா? இங்கே இந்த ஸ்டார்ட் ஆக்கி கொண்டு போகணும். பாருங்கள், இன்னொருக்கா செய்கிறேன். 22 2ஆல் பிரிக்கிறேன். பிரித்தா 11 மீதி இல்லை பூச்சியம். இவரை 2ஆல் பிரிக்கிறேன். 5 மீதி இல்லை பூச்சியம். மீதி இல்லையா? மீதி 1. இவரை 2ஆல் பிரிக்கிறேன். என்ன வரும்? 2ம் மீதி 1. இப்போ இவரை 2ஆல் பிரிக்கிறேன். 1ம் மீதி இல்லை பூச்சியம். இப்போ இங்கே எழுதி கொண்டு போங்க. 1ஆவது 1, அதுக்கப்புறம் பூச்சியம், அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் பூச்சியம் போட்டு கீழே இங்கே 2 சொல்லி குட்டியை எழுதி காட்டணும். இதுதான் விடு. சரிதானே? என்ன சொன்னேன்? துவித எண்களை கூட்டத்தில் 1ஐயும் பூச்சியமையும் கூட்டினா 1, 1ஐயும் கூட்டினா 2 வரணும். அதை போடாமல் 10 போடுவேன். 1ஐயும் கூட்டினா இங்கே என்ன எடுக்கணும்? 11 எடுக்கணும் துவித எண்களுக்கு. சரியா? இப்போ நீங்கள் துவித எண்கள் சொல்லுங்கள். பூச்சியத்தையும் 1ஐயும் கூட்டினா, பூச்சியமே 1ஐயும் கூட்டினா, 1ஐயும் பூச்சியம் கூட்டுறது என்ன வருது? 1. 1ஐயும் கூட்டினா 10 வரணும். சைஃபரை போட்டாச்சு, மீதி 1 கொடுத்தாச்சு. இப்போ 1 எத்தனை? 1 எத்தனை? சரி, அப்படியே குழம்பிக்க வேணாம். 1 எத்தனை ஒண்டிக்குது? 3 வந்து என்ன வரணும்? 11 வரணும். 11க்கு 1 போட்டாச்சு, மீதி 1 கொடுத்தாச்சு. இப்போ 1 எத்தனை 1? 2 வந்து என்ன வரணும்? 10 வரணும். விளங்கிச்சா? கழித்தல் செய்கிற நேரம் உங்களுக்கு தந்திக்குது. இப்படி 110 இருந்து 1 கழிக்க சொல்லி தந்திக்குது. சரியா? பொதுவாக நீங்கள் இப்போ 110 1 கழிச்சா 109 வரணும். ஆனால் துவிதண்டு கண்டுபிடிக்க எப்படிங்கன்னா 2 சொல்லி போட்டிக்குமே. அப்படின்னா நீங்கள் இப்படி செய்யணும். சைஃபரில் இருந்து 1 கழிக்க இயலுமா? இயலாது. அப்போ நீங்கள் இங்கால இருந்து கடன் எடுக்கணும். கடன் எடுக்கிற நேரம் நாங்கள் பொதுவாக 1 தான் இங்காலேருந்து கடன் வரும் எங்களுக்கு. ஆனால் நாங்கள் துவித எண்களில் கடன் எடுக்கிற நேரம் 2 வரும். அங்காலேருந்து 1 எடுத்தோம்னா 2 வரும். சரியா? இங்கால எடுத்து போடக்கூடாது. இந்த 1 2ஆக மாறி வரப்போகுது. சரியா? அப்போ இங்கிட்டு வர நேரம் 2. இங்காலேருந்து 1 கடன் எடுத்தால் அது 2ன்னு சொல்லி அர்த்தம். 2லேருந்து 1 போனால் என்ன? 2லேருந்து 1 போனால் 1. இங்கே உள்ளதை தான் கடன் எடுத்துட்டா மைசூரி பூச்சியம். அந்த 1 அப்படியே மீயும். விளங்கிச்சா? கடன் எடுக்கிற நேரம் இங்கிட்டு வர நேரம் அது 2ஆக மாறி வரப்போகுது. சரியா? 2ஆக மாறி வரப்போகுது. எழுதிக்கோங்க இதை. இதை ட்ரை பண்ணுங்க எல்லாரும். இங்கெல்லாம் கடன் எடுக்கிற நேரம் 1 2ஆக மாதிரி வரும். அதை என்ன வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் செய்கிறேன். ஆனால் 1 2ஆக மாதிரி வரும். பாருங்க. ஓகே. என்ன வந்துச்சு? 110 0 1 1 0. ஓகே.
முன்னுக்கு பூஜ்ஜியம் போடாமிக்கிற மட்டும் நல்ல 110 எழுதுங்க. 3 பூஜ்ஜியம் சேர்த்து எழுதுவான. இங்கே பாருங்கள், ஒன்றுலேருந்து ஒன்று போனால் பூஜ்ஜியம், பூஜ்ஜியம்லேருந்து ஒன்று போகாது. அதால் இங்கால கடன் எடுக்கிறேன், கடன் எடுத்தால் 2 மாதிரி வரும். 2லேருந்து ஒன்று போனால் 1, இங்கால கடன் எடுத்த சுட்டிங்கன்னா 0 தான் நிற்குது. அப்போ 0லேருந்து 1 போவா, மறுவாலும் இந்த 1 இங்கால எடுக்கிறேன், எடுத்தால் அது 2 மாதிரி வந்துடும். 2லேருந்து 1 போனால் 1, இந்த 1 ஏற்கனவே எடுத்துட்டேன். அப்போ 110 விட. சரியா?